வெல்கம் டு மிஸ்டர் மிதுன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3 தான். இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3ல வந்து அப்டேட் விட்டுட்டாங்க. என்னென்ன அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம சீட் கோட்ஸ்லாம் பார்த்துடலாம். என்ன சீட் கோட்ஸ்லாம் விட்ருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். சரி இப்போ வாங்க ஃபஸ்ட் சீட் கோடை பார்த்துடலாம். ஃபஸ்ட் சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சீட் கோடு தான். 8370 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சீட் கோடு வந்துடும். நெக்ஸ்ட்டு 2020 போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ கார் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு இது பண்ணணும். இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டு ஐயோ ஆஃப்ட்டான். இப்போ ஸ்பைடர் சீட் கோடு தான் சொல்ல போகிறேன். 5599 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் சீட் கோடு வந்துடும். வந்தோடனே நீங்கள் கன் எடுத்து வச்சுட்டு அது அட்டாக் பண்ணணும். ஏன்னா இது உங்களை கொண்டுரும். அதுக்கு தான் நான் இன்ஃபினிட்டி போட்டுறேன். இந்த மாதிரி இதை அவ்வளோதான், செத்துருச்சு. இதுக்கு தான் நீங்கள் இந்த ஸ்பைடரை ஸ்பான் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கன்று போட்டுக்கணும். சரி நெக்ஸ்ட்டு பிளேசஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன பிளேசஸ்லாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்துடலாம். சரி ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஏர்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது ஏர்போர்ட்டில். புதுசாக விட்ருக்காங்க. சரி மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்களா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம அந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் ஹவுஸ் தெரியுமே. எங்க இறங்கி காட்டுறேன். அந்த லைட் ஹவுஸ் மேலே எப்படி போகுதுன்னா ஜெட் பேக் போட்டு தான் போகணும். அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. ஜெட் பேக் போட்டு மேலே ஏறி நிற்கணும். ஓகேவா. செகண்ட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கார் ஷோரூம் விட்ருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்களும் போய்க்கலாம். சரிங்க, இப்போ நான் அந்த கார் ஷோரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கார் ஷோரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். போன கார் ஷோரூமோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த போன கார் ஷோரூமோட இது பிடிச்சிருக்கு. அதாவது இது கொஞ்சம் மாடிஃபை வேறு பண்ணி வந்திருக்கு. இது வெளிலேருந்து பார்க்கும்போது 2 ஃப்ளோர் ஐயோ வந்துடும். சரி இதான் இந்த கார் ஷோரூம். நான் உள்ளெல்லாம் போய் காட்ட விரும்பல. சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே கைஸ், பாய்.